வணக்கம் நண்பர்களே. சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு எக்கச்சக்கமான ட்விஸ்டும் கலவரமும் நடந்திருக்கு. மனோஜ் வாழ்க்கையில பணத்துக்காக இப்படி ஒரு பெரிய பேரமா, மறுபக்கம் முத்து செஞ்ச ஒரு காரியத்தால மொத்த குடும்பத்துக்கும் வந்த மிகப்பெரிய ஆபத்து, இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப பரபரப்பா நடந்திருக்கு. அதையெல்லாம் பத்தி நாம இப்ப ரொம்ப விரிவா பார்க்கலாம். எபிசோட ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. அப்போ தான் கதை எவ்வளவு விறுவிறுப்பா போகுதுன்னு உங்களுக்கு புரியும். இன்னைக்கு எபிசோட் ஆரம்பத்துல மனோஜ் வேலை பாக்குற அந்த ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம்ல தான் கதை ஆரம்பிக்குது. மனோஜ் வழக்கம் போல தன்னோட வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு. அந்த நேரத்துல ஒரு பெரிய பணக்கார அம்மா அவங்க பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஷோரூம்க்கு வராங்க. அவங்க பேரு சிந்தாமணி. அவங்கள பாக்கும்போதே ரொம்ப வசதியானவங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. அந்த ஷோரூம் ஓனர் மனோஜ் கிட்ட அவங்களுக்கு வேண்டியத எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மனோஜ் ரொம்ப மரியாதையா அந்த அம்மா கிட்ட என்ன வேணும்னு கேக்குறாரு. ஆனா அந்த சிந்தாமணி அம்மா பொருட்களை பத்தி கேக்குறத விட்டுட்டு மனோஜ் பத்தி ரொம்ப பர்சனலான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க பேரு மனோஜ் தான? நீங்க குடும்பத்துல மூத்த பையன் தான? உங்க அப்பா ரயில்வேல வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவரு தான? உங்க தம்பி ஒருத்தர் கார் ஓட்டுறாரு, இன்னொருத்தர் ஹோட்டல்ல செஃப் ஆக இருக்காரு. இதெல்லாம் உண்மை தான அப்படின்னு மனோஜ் குடும்பத்தை பத்தின அத்தனை ஜாதகத்தையும் ஒப்பிக்குறாங்க. மனோஜ் இதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாரு. ஒரு கஸ்டமர் வந்து பொருள் வாங்குறத விட்டுட்டு நம்ம குடும்ப கதையெல்லாம் இவ்வளவு துல்லியமா சொல்றாங்களே, இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு மனோஜ் ரொம்ப குழப்பத்தோடவும் பயத்தோடவும் அந்த அம்மா முகத்தையே பாக்குறாரு. மனோஜுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு அப்புறம் தான் அந்த சிந்தாமணி அம்மா ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. தம்பி, உங்களை பத்தின எல்லா விசாரணையும் நான் பண்ணிட்டேன். நீங்க ரொம்ப நல்ல பையன். எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு தான் மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என் பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேக்குறாங்க. மனோஜ் இத கேட்ட உடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுக்கு தானா இவ்வளவு நேரம் என் குடும்பத்தை பத்தி விசாரிச்சிங்க அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி கேக்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, என் பொண்ணுக்கு எல்லாமே இருக்கு, கோடி கோடியா சொத்து இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை மட்டும் தான், அவளுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்ல. அதாவது அவ ஒரு குழந்தை மாதிரி நடந்துக்குவா. அவளுக்கு எந்த ஒரு பக்குவமும் கிடையாது. அவளுக்கு ஒரு நல்ல கணவனா அவளை பார்த்துக்கிற ஒரு ஆள் தேவை. நீங்க ரொம்ப பொறுமையான ஆளுன்னு எனக்கு தெரியும். நீங்க மட்டும் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா இந்த கோடி கணக்கான சொத்து முழுசும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல அந்த பொண்ணு அங்க இருக்கிற பிரிட்ஜ் வாசக்கதவை தொறந்து விளையாடிக்கிட்டு ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி ஒரு ஜூஸ் கிளாஸ வச்சுக்கிட்டு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் பாக்குற மனோஜ் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம ஒரு நிமிஷம் சிலையாவே மாறிடுறாரு. பணத்துக்காக எந்த நிலைமைக்கும் போற மனோஜ் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரா, இல்ல தன்னோட வாழ்க்கையை நினைச்சு பயந்து பின்வாங்குவாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அந்த இடத்துல உருவாகுது. மனோஜ் மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடக்குது. ரோகிணி மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி ஏற்கனவே வாழ்க்கையில அடிபட்டு கிடக்குற மனோஜ் இப்போ இந்த பணக்கார அம்மா சொல்ற இந்த டீலை எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் அண்ணாமலை வீட்ல ரொம்ப அமைதியா எல்லாரும் அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா, விஜயா, அண்ணாமலை, சுதி எல்லாரும் வீட்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ரவுடி கும்பல் வீட்டுக்குள்ள அதிரடியா நுழையுறாங்க. வீட்ல இருக்கிற கேட்டை தள்ளி திறந்துக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு வராங்க. முத்து, எங்கடா டேய் முத்து, வெளிய வாடா அப்படின்னு ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளால கத்துறாங்க. இத கேட்ட உடனே வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் அப்படியே பயத்துல நடுங்கி போயிடுறாங்க. வீட்ல இருக்கிற பொருட்களை எல்லாம் அந்த ரவுடிகள் எட்டி உதைக்கிறாங்க. விஜயா பதறிப்போயி, யார் நீங்க? எதுக்கு என் வீட்டுக்குள்ள வந்து இப்படி கத்துறீங்க? என் பையன் முத்துவை பத்தி கேட்க நீங்க யாரு அப்படின்னு கோபத்தோடவும் கொஞ்சம் பயத்தோடவும் கேக்குறாங்க. மீனாவுக்கு
ஒண்ணுமே புரியல தன்னோட புருஷன் முத்து அப்படி என்ன தப்பு பண்ணாரு ஏன் இத்தனை பேர் ஒட்டுமொத்தமா வந்து அவரை தேடுறாங்க அப்படின்னு மீனா ரொம்பவும் மனசு உடைஞ்சு போய் பாக்குறாங்க. மீனா முகத்துல அவ்வளவு பயம் தெரியுது. அந்த நேரத்துல அண்ணாமலை முன்னாடி வந்து ஏப்பா நீங்க எல்லாம் யாரு என் பையனை எதுக்கு தேடுறீங்க அவன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டானே அவன் என்ன தப்பு பண்ணான் அப்படின்னு ரொம்ப நியாயமா கேக்குறாரு. வீட்ல இருக்கிற மத்தவங்களும் என்ன நடக்குதுன்னு புரியாம அந்த ரவுடிகளை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. அப்ப அந்த ரவுடிகள் சொல்றாங்க உனக்கு விஷயம் தெரியாதா பெரியவரே உன் பையன் முத்து ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்கான். எங்க முதலாளி பொண்ண ஒருத்தன் கூட்டிட்டு ஓட்டிட்டான் அவனுக்கு உடந்தையா இருந்து அவங்களை தப்ப வச்சதே உன் பையன் முத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல ஒரு வசதியான லேடி அந்த வீட்டுக்குள்ள ரொம்ப கோபமா வராங்க. அவங்க தான் அந்த ஓடிப்போன பொண்ணோட அம்மா. அவங்க நேரா அண்ணாமலை கிட்ட வந்து உன் பையன் முத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கான். என் பொண்ணு எந்த அளவுக்கு வசதியானவ தெரியுமா அவளை போய் ஒரு சாதாரண டிரைவர் பையன் கூட சேர்த்து வச்சு உன் பையன் தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். எனக்கு என் பொண்ணு இப்பவே வேணும் இல்லன்னா இந்த குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப மிரட்டலா பேசுறாங்க. விஜயா இத கேட்ட உடனே ஐயோ என் பையன் அப்படிப்பட்டவன் கிடையாது. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான். நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டு வந்து பேசுறீங்க அப்படின்னு விஜயா ரொம்ப பதட்டமா சொல்றாங்க. ஸ்ருதிக்கும் இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. வீட்ல இருக்கிற எல்லாரும் முத்துவ நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க. மீனாவுக்கு ஒரு பக்கம் முத்து மேல கோபம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற கவலை மனசை அரிச்சிக்கிட்டு இருக்கு. ஆனா அண்ணாமலை ரொம்ப தைரியமா அந்த பணக்கார அம்மா முன்னாடி நின்னு பேசுறாரு. என் பையன் முத்து ஒருபோதும் தப்பான காரியத்துக்கு துணை போக மாட்டான். அவன் ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கான் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கும். 2 பேரும் உண்மையாக காதலிச்சு இருப்பாங்க. அந்த காதலுக்கு எந்த ஒரு ஜாதியோ பணமோ குறுக்க வரக்கூடாதுன்னு நினைச்சு தான் என் பையன் உதவி பண்ணிருப்பான். இதுல என்ன தப்பு இருக்கு காதலுக்கு கண்ணில்லை பணமும் இல்லை அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப ஆவேசமா அந்த அம்மா கிட்ட சண்டை போடுறாரு. அந்த அம்மா அதை கேட்டு இன்னும் கோபமாகி நீ என்ன பெரிய நியாயம் பேசுற என்னோட அந்தஸ்து என்ன என் பணம் என்ன என் பொண்ணு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டியவ அவளை கொண்டு போய் ஒரு ஏழை பையன் கூட சேர்த்து வச்சிருக்கீங்களே உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என் பொண்ணை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க இல்லன்னா நாளைக்கு நான் வேற ரூபத்துல வருவேன் போலீஸ கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு ரொம்ப மோசமா வார்னிங் கொடுத்துட்டு அந்த ரவுடி கும்பலோட அங்கிருந்து கோபமா கிளம்பி போறாங்க. மீனா இதையெல்லாம் பார்த்து அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. முத்து மேல மீனாவுக்கு எப்பவுமே ஒரு கோபம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில அவர் மாட்டிக்கிட்டாரே அப்படிங்கிற கவலை மீனா முகத்துல ரொம்ப தெளிவா தெரியுது. குடும்பமே ஒரு பெரிய அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல ரொம்ப இமோஷனலான தருணங்கள் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை தன்னோட பையன் முத்துவ விட்டு கொடுக்காம அந்த பணக்கார லேடி கிட்ட தைரியமா நின்னு பேசுன அந்த ஒரு நிமிஷம் தான் முத்துவ வீட்ல எல்லாரும் தப்பா பேசுனாலும் ஒரு அப்பாவா அண்ணாமலை முத்துவோட நல்ல மனச புரிஞ்சுகிட்டு அவருக்காக சண்டை போட்டது ரொம்பவே மனச தொடக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. முத்து எப்போதுமே முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டாலும் அவரோட நேர்மையை அவரோட அப்பா முழுசா நம்புறாரு. அதே மாதிரி மீனா தன்னோட குடும்பத்துக்கு வந்த இந்த மிகப்பெரிய ஆபத்த நினைச்சு கண்கலங்கி நின்னது ரொம்ப பரிதாபமா இருந்தது. மீனா எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி இந்த குடும்பத்தை ஒன்னு சேர்க்க நினைக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்தது அவங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஷோரூம்ல மனோஜ் கிட்ட வந்த அந்த கல்யாண ப்ரோபோசல் தான் பணத்துக்காக எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கிற விஜயாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா மனோஜை கட்டாயப்படுத்தி அந்த மனநிலை சரியில்லாத பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இப்பவே நமக்கு வர ஆரம்பிக்குது. ரோகிணி ஒரு பக்கம் மனோஜை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இப்ப இந்த புது பிரச்சனை மனோஜ் வாழ்க்கையில மிகப்பெரிய புயலை கிளப்ப போகுது. மனோஜ் பண ஆசையில இந்த முடிவை எடுத்தா அது குடும்பத்துல இன்னும் பெரிய விரிசலை உருவாக்கும். இப்படி ஒரு உச்சக்கட்ட பரபரப்போட தான் இன்னைக்கு எபிசோட
முடிச்சிருக்காங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு. சில சுவாரஸ்யமான கணிப்புகளை நாம பார்க்கலாம். முதல்ல முத்து வீட்டுக்கு வந்த உடனே இந்த விஷயத்தை பத்தி வீட்ல இருக்குற எல்லாரும் அவர்கிட்ட பெரிய சண்டையே போட வாய்ப்பு இருக்கு. குறிப்பா விஜயா முத்துவ ரொம்ப மோசமா திட்டலாம் குடும்பத்துக்கு. இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டியே அப்படின்னு விஜயா கத்துவாங்க. ஆனா முத்து தான் செஞ்சது சரிதான், காதலிச்சவங்களை சேர்த்து வைக்கிறது தப்பில்லை அப்படின்னு தைரியமா வாதிடுவாரு. ரெண்டாவது, அந்த பணக்கார அம்மா சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா போலீஸ கூட்டிட்டு வந்து முத்துவை அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கான வேலைகளை செய்வாங்க. இதனால மீனா ரொம்பவும் உடைஞ்சு போய் முத்துவை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்த போராடுவாங்க. மீனாவுக்கும் முத்துக்கும் நடுவுல இந்த பிரச்சனையால ஒரு பெரிய வாக்குவாதம் வரலாம். மூணாவது, மனோஜ் அந்த கல்யாண விஷயத்தை பத்தி வீட்ல வந்து சொல்லுவாரா இல்ல பணத்துக்காக யாருக்கும் தெரியாம அந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்கு நாளைக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மனோஜ் இந்த விஷயத்தை மறைச்சு வச்சு பின்னாடி அது விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் தெரிய வந்தா வீட்ல பெரிய பூகம்பமே வெடிக்கும். ஒட்டுமொத்தத்துல சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போ ரொம்ப விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டி இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் குடும்பத்துக்குள்ள என்னென்ன அதிர்ச்சிகள் காத்துக்கிட்டு இருக்குன்னு. தொடர்ந்து சீரியலை பாருங்க. நாளையும்